அன்னை அபிராமியின் அருள் விளையாட்டு. இது ஒரு அழகான ஆன்மீக அனுபவம். 2 பக்தர்களுக்கு நிகழ்ந்த உண்மையான உணர்வுகள், தெய்வீக தருணத்தை பிரதிபலிக்கும் அற்புத சம்பவங்கள். முதல் அற்புதம். எனது மனதில் நீண்ட நாட்களாக ராஜராஜேஸ்வரி பாமாலையை குறித்து ஒரு காணொளியை உருவாக்க வேண்டும் என்ற ஆழ்ந்த எண்ணம் எழுந்து கொண்டே இருந்தது. நிமித்தங்களும் இதற்கு பல இடங்களில் பச்சை கொடி காட்ட, எதிர்பாராத விதமாக ஒரு நாள் என் உறவினரின் 60ஆம் திருமணம் திருக்கடையூர் அபிராமி கோவிலில் நடக்கவிருப்பதாக அழைப்பிதழ் வந்தது. இதை கோவிலுக்கு செல்ல ஒரு வாய்ப்பாக மட்டுமே கருதிய எனக்கு, அன்னை அபிராமி ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருந்தது பிறகுதான் தெரிய வந்தது. நான் அங்கு சென்ற நாள் தை அமாவாசை. அன்னை அபிராமி தனது பக்தன் அபிராமி பட்டருக்காக அமாவாசையை பௌர்ணமியாக்கி தரிசனம் தந்த அதே நாள். இரட்டிப்பு மகிழ்ச்சியுடன் நானும் அன்னையை தரிசித்துவிட்டு இந்த நிகழ்வையே இப்பாமாலையை துவங்க நல்ல ஆரம்பமாக கருதினேன். அன்னையின் முன்னிலையில் பாமாலையை பாராயணம் செய்துவிட்டு கோவில் பிரகாரத்தை பிரதட்சணம் செய்ய துவங்கினேன். நடுவில் வாராகி அன்னையின் சன்னதி இருந்தது. மெய்மறந்து கைகளை ஏந்தி வாராகியின் முன் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தேன். வேகமாக என்னை கடந்த அர்ச்சகர் சற்றே நின்று அன்னை வாராகியின் தலையில் இருந்த ஒரு மலரை என் கையில் கொடுத்தார். ஒரு க்ஷணம் நிற்காமல் திரும்பி போய்கொண்டே இருந்தார். மெய் சிலிர்த்து கண்கள் குலமாக அன்னையின் ஆசீர்வாதத்தை பெற்றதற்கு நன்றி கூறி விடை பெற்றேன். வாராகியும் அபிராமியும் தங்களின் பரிபூர்ண அருளை தந்த பிறகே இப்பாமாலை இன்னும் உயிர் பெற்றதாக கருதுகிறேன். ஓம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி தாயே போற்றி. இரண்டாவது அற்புதம். இது தற்செயல் அல்ல. அன்னையே இல்லம் தேடி வந்து அருள் புரிந்திருக்கிறாள். நீண்ட நாட்களாக இந்த வாய்ப்பிற்காக காத்திருந்த ஒரு பக்தைக்கு அலைபேசியில் வந்த ஆனந்த ஆசீர்வாதம். இப்பாமாலையை முதலில் கேட்டுக்கொண்டிருந்த போது நிகழ்ந்த அற்புதம் இது. ஓம் சக்தி குழுவினர் கொடி நாளுக்காக அம்மனை சில குறிப்பிட்ட இல்லத்திற்கு அழைத்து படையலிட்டு பூஜை செய்வது வழக்கம். இதனை செய்து கொள்ள இந்த வருடம் இவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. குழுவினர் இன்னும் அரை மணி நேரத்தில் அம்மனை அழைத்து வருவதாகவும், தாம்பூலம், புஷ்பம், பழங்கள் போன்ற நிவேதனங்கள் தயார் செய்யும்படியும் கூறியிருக்கிறார்கள். இல்லத்தாரும் ஏற்பாடுகளை சட்டென்று செய்து காத்து கொண்டிருந்தனர். தீப்பந்தத்துடன் படைகள் சூழ அன்னையின் வருகை அவர்களை சிலிர்ப்பிற்கு உள்ளாக்கியிருக்கிறது. அவர்களின் முறைப்படி 3:45 முன் படையலிடப்பட்டு பூஜை செய்திருக்கிறார்கள். அம்பாளின் கொடிக்கயிறும் பிரசாதமாக பெற்று சிறப்பாக மன நிறைவுடன் சமர்ப்பணம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அவர்களுக்கு 10 வருடங்களுக்கு முன்பு கிடைத்த இந்த பாக்கியம் மீண்டும் எதிர்பாராத விதமாக ராஜராஜேஸ்வரி பாமாலையை படிக்க கிடைத்ததாக மனம் நெகிழ்ந்து தங்கள் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார்கள். இப்பாமாலை உண்மையில் மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு அற்புத பாடல். தாயின் மனதை உருக்கும், வேண்டியதை மறுக்காமல் அள்ளித்தர வைக்கும். செல்வம், சுபிக்ஷம், ஆரோக்கியம், சௌபாக்கியம் என்ற எல்லா நலமும் வளமும் பெற இப்பாடலை படித்து வாருங்கள். ஓம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி தாயே போற்றி. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். மனக்கவலை தீர்க்கும் மருந்தென்று சொல்லுவேன் வயிறார உண்ணுதற்கு. வட்டித்த சோரென்பேன் மற்றும் நான் பருகவே வாய்த்தே வாரி என்பேன். சினக்களிறு எனத்திரி புலன்களை அடக்கியே தெரட்டும் அங்கோசம் என்பேன். செறையும் வினை காட்டி தீ என்பேன்.
சிந்தையாம் தேர்கொண்ட ஆணி என்பே. தனக்குவமை இல்லாத தலைவி உனையே என்றும் தஞ்சம் என்பேன் கருணையால். தாரணி வகுத்த பரிபூரணி உனக்கெனது தமிழ் தந்து வாழ்த்தி நிற்பேன். எனக்கினியும் சோதனைகள் ஏன் உலகில் உனையன்றி எவர் என்னை காக்க வல்லார். இறைவியனை ஆண்டருளும் ராஜராஜேஸ்வரி இமயமலை வாழும் உமையே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். நினையாத நெஞ்சும் நினைத்த நின் நாமம் நிகழ்த்தி அறியாத நாவும் நேர்வந்து காணாத கண்ணும் நின் சீர்களை நேயன் செய்யாத செவியும் மனைவாழ்வு செல்வம் வழங்கும் உனை நாளும் வணங்கி தொழாத கையும் மானுடரும் வானவரும் சூழ்வரும் நின் கோயில் வலம் செய்கிலாத காலும் தினையான பொழுதும் உனை சித்தம் இசை வைத்திலா சிறுவாழ்வும் பெருந்துயரமும் தேர்ந்தெனக்கே பிரமன் ஈந்தனன் நானும் உன் சேவகம் புரிவதென்றால். எனையாளும் அன்னையே உனையன்று இவ்வுலகில் எவர் என்னை அறிய வல்லார். இறைவியனை ஆண்டருளும் ராஜராஜேஸ்வரி இமயமலை வாழும் உமையே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். அடையா நெடுங்கதவும் அஞ்சேல் எனும் சொல்லும் அமைகின்ற சந்நிதானம் அடியாரும் வானவர் அரம்பையர் முனிவரும் அணைகின்ற சந்நிதானம் கொடியேறும் திருமேனி புனிதரும் நீயுமாய் பொலிகின்ற சந்நிதானம் போயவர் களை தலையும் நீ என்று நில்லாத புகழ் நல்கும் சந்நிதானம் முடவர்க்கு கால் தந்து குருடர்க்கு கண் தந்து மூங்கைக்கும் மொழிகள் தந்து மும்மை மலம் அறிவித்து செம்மை நலம் உணர்வித்து முக்தி தரும் சந்நிதானம் இடர் யாவும் போக்கும் எழு சந்நிதானம் நின் இசை கொண்ட சந்நிதானம் இறைவியனை ஆண்டருளும் ராஜராஜேஸ்வரி இமயமலை வாழும் உமையே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம்.